ஹலோ மக்களே! வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த கம்பெனி பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்டால அறிவிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு வேலைய பத்தி தான் பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா, செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல உள்ள மக்களுக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பனா தான் நான் யார் யாருக்கு சொல்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மிஷன் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் பெரும்பாக்கம், அப்புறம் மிஷன் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் செங்கல்பட்டு ஆகிய காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த பெரும்பாக்கத்திலையும் செங்கல்பட்டுலையும் 2 ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்கு. இங்க வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஆள் எடுக்குறாங்க. யார் யாருக்குங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. காலி பணியிட விவரம் விவரம் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பெரும்பாக்கத்துல ஒ ஒரு போஸ்டிங்கும், செங்கல்பட்டுல வேக்கன்சி இல்ல. அப்புறம் பிசியோ சோசியல் கவுன்சிலர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பெரும்பாக்கத்துல ஒரு போஸ்டிங் மட்டும் இருக்கு. செங்கல்பட்டுல போஸ்டிங் இல்ல. அப்புறம் கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பெரும்பாக்கத்துல 6 இருக்கு. செங்கல்பட்டுல 1 இருக்கு. மொத்தமா 7 போஸ்டிங் இதுல இருக்கு. அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ். கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் பெரும்பாக்கத்துல இருக்கு. செங்கல்பட்டுல இல்ல. அப்புறம் மல்டி பர்ப்பஸ் ஸ்டாஃப் மற்றும் குக்கு. ஆ அங்க வந்து பெரும்பாக்கத்துல வந்து 2 போஸ்டிங் இருக்கு. செங்கல்பட்டுல 2 போஸ்டிங் இருக்கு. மொத்தம் வந்து 4 போஸ்டிங். அப்புறம் செக்யூரிட்டி கார்டு, அப்புறம் நைட் கார்டு. ஆ நீங்க செக்யூரிட்டி கார்டுக்கும் அப்ளை பண்ணலாம். பெரும்பாக்கத்துல 2 போஸ்டிங்கும், செங்கல்பட்டுல 1 போஸ்டிங் இருக்கு. மொத்தமா 3 போஸ்டிங். இப்ப டோட்டலா பெரும்பாக்கத்துல மட்டும் 13 போஸ்டிங் இருக்கு. செங்கல்பட்டுல வந்து மொத்தம் 4 போஸ்டிங் இருக்கு. டோட்டலா வந்து 17 போஸ்டிங்குக்கு வந்து இப்போ வந்து ஆள் எடுத்திருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து 14/2/2025 மாலை 5:45க்குள்ள வரவேற்கணும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா செங்கல்பட்டுல இருப்பீங்கல்ல, ஐ மீன் சென்னை பக்கத்துல செங்கல்பட்டு. அவங்க வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். அந்த மாவட்ட மக்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. எங்க குடுக்கணும்னா, விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இடம் வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம் அப்படின்னு சொல்லி இருக்குமா. எங்கன்னா அரையன் 402 4வது தளம் பி பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்துல உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து இத வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெயிட். யார் யாருக்கு வந்து இது வந்து அப்ளை பண்ணணும்னா, சென்டர் அட்மின் வந்து கண்டிப்பா வுமன் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மென் கேண்டிடேட் கிடையாது. ஓகேவா? ஏன்னா, இது வந்து ஒரு அ வுமன் பேஸ்டு சேவை மையம். ஓகேவா? அவங்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு வர்றது. அதனால சென்டர் அட்மின் வந்து கண்டிப்பா வுமன் கேண்டிடேட்டா தான் இருக்கணும். மேல் அட்மின் கிடையாது. அதனால வுமன் கேண்டிடேட் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சேலரி வந்து 35,000. ஓகேவா? மந்த்லி சேலரி வந்து 35,000. ஓகே. அவங்க வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து பாத்துரலாம். எனி வுமன் ஹேவிங் மாஸ்டர்ஸ் இன் லா, சோசியல் ஒர்க், சோசியாலஜி, சோசியல் சயன்ஸ், சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் வுமன் ரிலேட்டட் ரிலவன்ட் டு டொமைன். ஓகேவா? நீங்க வந்து லா படிச்சிருக்கலாம், சோசியல் ஒர்க் ரிலேட்டடா படிச்சிருக்கலாம், சோசியாலஜி படிச்சிருக்கலாம், அல்லது சோசியல் சயன்ஸ் பேஸ்டு படிச்சிருக்கலாம். எப்படி சொல்றது? அந்த ஹிஸ்டரி குரூப் அந்த மாதிரியும் படிச்சிருக்கலாம். அப்புறம் சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த டொமைன்ல இருக்கணும். இருந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஷி ஷுட் பி பிரிஃபரபிலி ரெசிஸ்டன்ட் லோக்கல் கம்யூனிட்டி. லோக்கல் லோக்கல்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைக்கோ சோசியல் கவுன்சிலர், சைக்கோ பிசியோ சோசியல் கவுன்சிலர். இவங்களும் வந்து உமன் கேண்டிடேட் ஒன்லி தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி தான். ப்ரொஃபஷனல் டிகிரி வித் டிப்ளமோ இன் சைக்காலஜி, அப்புறம் சைக்காட்ரி, அப்புறம் நியூரோ சயின்ஸ் வித் ஏ பேக்ரவுண்ட் இன் ஹெல்த் செக்டர்.
வித் அட்லீஸ்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா? கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஹெல்த் ப்ராஜெக்ட். இதில வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்லி வுமன் கேண்டிடேட் ஓகேவா? அப்புறம் கேஸ் ஒர்க்கர். கேஸ் ஒர்க்கர் வந்து கேஸ் ஒர்க்கருக்கு வந்து 18,000 சேலரி ஓகேவா? இதுவும் வுமன் ஒன்லி கேண்டிடேட் தான். எனி வுமன் ஹேவிங் ஏ பேச்சுலர் இன் லா. லா படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸு, சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா? ஷி ஷுட் பி எ ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி. லோக்கல் கம்யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ். இது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு ஓரளவு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம். மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 20,000 குடுக்குறாங்க. The service could be outsourced to any person graduate with at least diploma in computer. டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ரிலேட்டடு இல்லை ஐடியில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா? 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இன் டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் டாக்குமெண்ட். டேட்டா மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ப்ராசஸ் டாக்குமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஐடி பேஸ்டு ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 20,000 கொடுக்குறாங்க ஓகேவா? கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. அப்புறம் வந்து செக்யூரிட்டி கார்டு, நைட் கார்டு அவங்களுக்கு வந்து 12,000 கொடுக்குறாங்க. மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா? த சர்வீஸ் குட் பி அவுட் சோர்ஸ்டு டு எனி ஹேவிங் அட்லீஸ்ட் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து செக்யூரிட்டி கார்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் மல்டிபர்பஸ் ஸ்டாஃப் குக்கு. மோஸ்ட்லி இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் குக்கும் குக்கும் இதில் வந்து இன்க்ளூடட். இதுக்கு வந்து மந்த்லி சேலரியாக 10,000 கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒன்லி உமன் கேண்டிடேட் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓகேவா? இவங்களுக்கு வந்து கேண்டிடேட் ஷுட் பி நோ ஹவு டு குக். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து குக்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா? அப்புறம் ஹை ஸ்கூல் பாஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஹை ஸ்கூல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா? அப்ளை பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஜாப் தான். நான் கம்ப்யூட்டர் நாலேஜ் படித்தவங்களுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. மோஸ்ட்லி அதுக்கு அதில் வந்து மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா உங்களுக்கு லக்கு. எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்க. குக்கிங் தெரிஞ்சவங்க குக்கு அப்ளை பண்ணுங்க. செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து இது ஒரு நல்ல வேலை தான். பெருசா உங்களுக்கு வந்து வேலை இருக்காது. 10,000 குடுக்குறாங்க. ஓகேவா? கண்டிப்பா இந்த மாதிரி ஜாப் வேகன்சிக்கு வந்து என்னோட உங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து இதோட ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் அ உங்களுக்கு ஃபார்ம் ஏதாவது இருந்ததுன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா லிங்க்ல குடுக்குறேன். அந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி, நீங்க வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில போய் குடுக்குற மாரி இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து, ஆ அதில வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து குடுக்கணும். ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணுங்க. அவங்க ஃபர்தரா வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கயே. ஓகேவா? ஓகே கைஸ். தேங்க் யூ. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேரும். கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும். நான் ஒரு புது யூடியூபர் தான். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ரெகுலரா வந்து வீடியோவும் பாருங்க. ஓகே கைஸ். தேங்க் யூ.